வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி பிஸ்கட் செய்யலாங்க. மைதாவும் ரவையும் இருந்தால் போதும் இந்த பிஸ்கட் நம்ம செஞ்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பிஸ்கட்டு. ஸோ எப்படி இந்த பிஸ்கட் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மைதா, ரவை, சர்க்கரை இது மட்டும் இருந்தால் போதுங்க. சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருள் வேணுங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 1/4 கப்புக்கு அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதே மாதிரி 1/4 கப்புக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சர்க்கரை கொஞ்சம் நல்லா கரையட்டும். பாருங்கள் நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நீங்கள் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஆயில் வேண்டாங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவரே மாற்றி கொடுத்துரும். ஸோ அதனால் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. பாருங்கள் அதுவும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள் ரவை நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் மைதா நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதனோட பதம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு 1/4 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் ஒரு 1/4 கப்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 1/2 கப்பில் நான் ஒரு 1/4 கப் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ 3/4 கப் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நான் பிசைஞ்சு காட்டுறேன். பாருங்கள் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் உங்களுக்கு ஓகே. பாருங்கள் நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 1/4 மணி நேரம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நாம் உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க பிஸ்கட்டுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை மாதிரி உருட்டிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கையில் ஆயில் போடணுங்கிற அவசியமே இல்லை. இது உங்களுக்கு நல்லா ஒட்டாமையே வரும். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும். பிஸ்கட் கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். அதுக்கு டிசைன் கொடுக்கறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கத்தியில் நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல டிசைனாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிஸ்கட் மாதிரி, அதாவது நம்ம பேக்கரி ஸ்டைல்லையே நம்மளுக்கு இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கே. ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணி விட்டிங்கன்னா குழந்தைகளாக இருந்தாலும் சரி பார்த்தோன்னே எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. பாருங்கள் இதே மாதிரி தான் நான் இன்னொன்றும் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. உருண்டை பிடிச்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு சும்மா ஒரு அழுத்தம் கொடுத்திங்கன்னா போதும். ஏன்னா ரொம்ப நீங்கள் தட்டை மாதிரி தட்டிட வேண்டாம். கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். அப்போ தான் பிஸ்கட் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணி விட்ருங்க. ரொம்ப ஆழமாக போட அவசியம் இல்லை. பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பிஸ்கட் வந்து நம்மளுக்கு கடையில் வாங்குற மாதிரி நல்லா அழகாக கிடைச்சிரும் டிசைனாக உங்களுக்கு. ஸோ ஓகே இருக்கட்டும். இதே மாதிரி தாங்க நான் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் நான் எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. ஸோ பிஸ்கட் தயிருக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலில் பொரிச்சிக்கலாம். பாருங்கள் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மீடியமில் இருக்கட்டும் அடுப்பு. பாருங்கள் இந்த மாதிரி போட்டு விட்ருங்க. மெதுவாக போடுங்க. கையில் எண்ணெய் பற்றாமல் போட்டுக்கலாம். கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் பிஸ்கட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வரும். பாருங்கள் திருப்பி விட்ருங்க. ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஸோ திருப்பிக்கலாம். பாருங்கள் நல்லா வேகட்டும். கொஞ்சம் 2-3 தடவை திருப்பி விட்ருங்க. சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் ஒரு அளவுக்கு நீங்கள் அடுப்பை கொஞ்சம் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு போடுறப்ப மீடியமில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சீக்கிரம் வெந்து வந்துடும். பாருங்கள் நல்லா ஒரு தடவை 2 தடவை திருப்பி விட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலராக வரணும் உங்களுக்கு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்ல கலராக நம்மளுக்கு பிஸ்கட் தயாராகிடுச்சுங்க. அவ்வளோதான் நல்லாவே வெந்துருச்சு உங்களுக்கு பிஸ்கட்டு. ஸோ நாம் இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி நம்ம பேக்கரி ஸ்டைல்லையே நம்மளுக்கு கிடச்சிருச்சு பாருங்க பிஸ்கட்டு. ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம். பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்.
பாருங்கள் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி தாங்க நான் இன்னும் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பிஸ்கெட்க்கும். ஸோ அதையும் உள்ளே எடுத்து போட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிற அளவுக்கு ஆட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு வெந்து வரும், 2வது கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். ஸோ பாருங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா திருப்பி விட்டு பாருங்கள் பிஸ்கட் நல்லா ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ எடுத்துக்கலாங்க. பிஸ்கட் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இது உடனேவே நீங்கள் அப்போவே சாப்பிட்டுக்கலாங்க. எடுத்த உடனேயே சாப்பிட்டுக்கலாம். அப்போவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உள்ள கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ பாருங்கள் நம்ம எல்லா பிஸ்கட்டும் இதே மாதிரி தான் நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள் நான் எல்லாம் போட்டு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போ பிஸ்கட் நம்மளுக்கு தயாராகிடுச்சுங்க. இதில் டீயில் தொட்டு சாப்பிட்றது கூட இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு பிஸ்கட் தயாராகிடுச்சுங்க. ஸோ நீங்கள் மைதா ரவை இருந்தால் போதுங்க, டக்குன்னு நம்ம இந்த பிஸ்கட் ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி பிஸ்கட் செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த பிஸ்கட்டு சீக்கிரமாக செய்கிறதுனால திரும்ப திரும்ப செஞ்சுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.